கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாயர் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்வி குற்றங்கள் அமர்த்தி துணிகளை உரித்தும் அலைகள் கொலைகளை ஒழுங்கி போட்டும் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவருக்கு ஓசன்னா என்று பாடுகிற குருத்தோலை ஞாயிறு எல்லா சபைகளிலும் கொண்டாடி தேவனை நம்பிப்படுத்தி இன்னைக்கு ஆராதிப்பார்கள். தெரிவிப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த வாரத்தில் ஈஸ்டர் உற்சாகமாக கூடுவார்கள். தேவனை அந்த உயிர் திறந்த வல்லமையை கிடைத்த மகிழ்ச்சி அடைந்து அந்த வல்லமையினால் அந்த உயிர் திறந்த சூக்காக பற்றுவோம். இன்றைக்கு நம்ம சில கர்த்தருடைய சந்தியம் அதனுடைய அவசியம் என்று பார்த்தோம். அனைவருக்கு ஆசீர்வாதமாக நடந்தது. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்குன்னா செய்தியை பார்க்க போறோம். குறித்தவன் மனிதர்களின் உண்மை மேன்மைப்படுத்தாது. மனிதர்களுடைய பலனை மேன்மைப்படுத்தாதது. இயேசு கிறிஸ்துவின் நம்மை மேன்மைப்படுத்தும், வாழ வைக்கும். அந்த தலைப்புல இன்னைக்கு நான் போதிக்க போறேன். சரிங்களா? மனிதர்கள் போதிக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் போதிக்கிறார்கள், நல்லது. ஆனால் அவர்களுடைய வட்டத்தை சொன்ன அந்த வட்டத்தை செய்து ராட்சியம் கட்டப்படுகிறது, அவங்களுடைய குடும்பம் கட்டப்படுகிறது. அவங்களுடைய ஆர்கனைசேஷன் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி வசனங்களை எடுத்து போதித்து சனங்களை அன்வேஷப்படுத்தி போதிக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகள் வாழ வேண்டும், விசுவாசிகள் வாழ வேண்டும். அதுதான் திருத்தின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார் சொன்ன சரித்திரங்கள் மாற வேண்டும், வியாதிகள் மாற வேண்டும், பிறகு மாற வேண்டும், கடன் மாற வேண்டும், மாற வேண்டும், சாதம் மாறு, பரிசுத்தங்களால் அன்புள்ளவர்களால் தாழ்ந்துள்ளவர்களால் ஐஸ்வர்யம் செல்வ அதுதான் கிறிஸ்தவத்தை. அதற்காகத்தான் கிறிஸ்தவ சிலுவை தெரிந்த பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் செழிப்பாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சித்தம் எல்லாம் புதிதாக சார் கட்டிக்கத்திரம் பற்றுவார். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, மனிதனுடைய எச்சரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் மனுஷன் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும், மனுஷ வேதனைகளை கேட்டாலும், என்னைக்கு நீங்கள் வேதத்தை திறந்து வைத்து கர்த்தருடைய வேதத்திற்கு அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கும் போது சத்திய தேவைகளை சந்திப்பார், தேவைகளை நிறைவாக்குவார், உங்களை நேர்வழியை நடத்துவார். அவர்தான் தேவன், அதுதான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் சீவனும் என்ன வர மாட்டான் இயேசு சொல்கிறார். சரியா? நம்மை மேன்மைப்படுத்தாது, நம்மை மேன்மைப்படுத்தும், வாழ வைக்கும். இரண்டாவதாக மனித உபதேசமும் போதனையும் நம்மை மேன்மைப்படுத்தாது. விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். விசேஷம் 5ஆம் அதிகாரம் கேட்போம்.
செய்ய உதவி எது உண்டோ அதை சொல்லி தன் தேவையாக என்னிடத்தில் சென்று அந்த இடங்களினால் என்னை கடன் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருந்தவனே எனக்கு விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை பூஜித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஈசியா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறாரே என்றார். மனிதனுடைய பாரம்பரியம் பாரம்பரியத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை குறித்து இயேசுவின் தன்மையை நிறுத்துவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் சேவையை குறித்து போதிக் கொண்டிருக்க தங்களுடைய பெருமையை குறித்து தங்களுடைய குறித்து மனிதர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இயேசு தெளிவாக கொடுத்திருக்கிறார். மீறுகிறார்கள். 2வது வசனம் 2 மீறுகிறார்கள். 6 ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி ஆனால் இன்றைக்கு தாய்தாவர்கள் தாய்தாவர்களை கொண்டு சேர்த்து விட்டு சுகாதாரத்தில் கற்பனைகளை அவர்களுக்கிறார்கள். 4 சொன்னார். தேவனுடைய கற்பனை மயக்காரமாக இருக்கிறேன் சொன்னார். 5 இந்த உடலிடம் எனக்கு தூரம் இருக்கிறது. 5 சுத்தம் மனிதர்களின் சாதனைகளை சபைக்கு வந்துருச்சு. சொல்றாரு இருக்கணும். சபைக்கு சொல்லுகிறார். சபைக்குள்ள தான் சொல்லிச்சு விசிலடிக்கிற சபைக்குள்ள சபையில விசிலடிக்கிற வேதனைப்படுத்துகிற கூட்டமாக மாறிவிட்டது என்று அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த விமர்சனங்களை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், அவசியமான ஒரு காரியம். மனித விமர்சனங்களை நம்ம கடைசி காலத்துல ஆசிரியர்களை 2 பேர் ரொம்ப கடினமாக இந்த எச்சரிக்கையாக இருப்பதால் நம்மை தான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்மை தான் பாதுகாத்து நாம் என்ன செய்ய முடியும்? கவனமாக இருக்க வேண்டும். கற்பனைகளை அவமாக்கி விட்டார்கள் சொல்லி வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். 2வது காரியம், இயேசு கிறிஸ்துவின் பாடலையும் சமம் நம்மை நன்மைப்படுத்தும். 2வது காரியம், இயேசு கிறிஸ்துவின் போதனை, இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் நம்மளை ரட்சிப்புகளை நடத்தும், சுத்தத்துக்களை நடத்தும், நீதிகளை நடத்தும், நீதிகளை நடத்தும், ஆழ்மையை நடத்தும், இயற்கையை நடத்தும், நேர்மை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் போதனை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்ளும். சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்வோம். 26 வரைக்கும் வாசிக்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடன் கூட இருக்கிறார். என்னை தனியாக இருக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகையில் அநேகர் அவர்களுக்கு விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசிக்கிற நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீசர்கள் சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 32:36 விடுதலையாக்கினால் மெய்யாகவே இருந்தான்னு சொன்னார். இந்த என்ன சொல்றார் பாருங்க. இயேசுவின் உபதேசம் சொன்னார்.
சித்தத்தை மட்டுமே நான் செய்கிறேன் அப்படின்றாரு. இரண்டாவது அநேகர் விசுவாசித்தார்கள். இயேசு விசுவாசித்தார்கள். மூன்று இயேசுவில் உபதேசத்தில் இருந்தார்கள். நாலு சொல்றாரு சத்தியவங்களை விடுதலையாகும். கடவுள் இருந்த விடுதலை, சாபத்திலிருந்த விடுதலை, பாவத்திலிருந்த விடுதலை, விடுதலை, இச்சையில் இருந்த விடுதலை, அடிமை பெருந்த விடுதலை சொன்னா சத்தியத்தை அறியும் போதுதான் விடுதலை கிடைக்கும். இயேசுவை அறியும் போதுதான் விடுதலை கிடைக்கும். அப்ப இயேசுவை அறிகிற அறிவுல நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்ததுதான் நமக்கு ஒரு பரிபூர்ணமான சமாதானம், சந்தோஷம், விடுதலை உண்டாகும். அப்ப யார் விடுதலை வரும்? சத்தியத்தை அறிந்து யார் விடுதலை கொடுக்கிறாரு? இயேசு விடுதலை கொடுக்கிறார். ஆகையால் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை, மெய்யான விடுதலை, அறமுறையான விடுதலை அல்ல, உண்மை விடுதலை கிடைக்கணும் சொன்னால் நாம் இயேசுவை தேட வேண்டும். மற்ற யாரும் தேவையான ராட்சியத்துவம் தேடுங்கள். அப்பொழுதுகளை எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். விசுவாசத்தையும் காரியங்களையும் செயல்படுத்தும் போது மட்டுமே நன்மை உண்டாகும். விசுவாசிக்கிறோம். விசுவாசி சும்மா இருந்தா காரியங்கள் வாய்க்காது. விசுவாசத்துல நாம செயல்படும் காரியங்கள் சொல்லப்படுது. நல்லது விசுவாசம் கேள்வி விசுவாசத்தினால சொல்லப்படுது. ஆனால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காரியமாக விசுவாசம் நம்ம வேலை செய்யணும். வேலை செய்யணும். காரியங்கள் வாய்க்கணும் சொன்னா நம்ம என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வசனத்துக்கு காரியங்கள் வாய்க்கணும். காரியம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மேன்மை உண்டாகும். எனவே அதன்படி நம்முடைய வாழ்க்கைகளை செய்வார். சில காரியங்களை பார்க்க போறோம். ஒண்ணு, நீங்கள் செயல்பட வேண்டும், தீமை செய்ய வேண்டும். 12ஆம் அதிகாரத்துல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நான் உங்கள் பெரிய சாதியாக ஆசிரியத்தும் தேவை ஆசிரியர் சொன்னார். விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டார். நான் சொல்லி செய்தார். விசுவாசம் செத்தது கிரியை செய்தார். இரண்டாவது, நீங்கள் அப்படியே பயன்படுத்தார். நீங்கள் கண்களை பயன்படுத்தணும். சொன்னார் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சொன்னார், வேலை செய்ய சொன்னார். கிரியில்லாத விசுவாசம் செத்தது சொல்லப்படுகிறார்.
காரியம், நீங்கள் உங்கள் கைகளை பயன்படுத்தணும். 2 பிரசங்கித்தார்கள். காரியங்களை சொல்லப்படும். அல்லா விசுவாசிக்கணும், பிளஸ் வேலை செய்யணும். வேலை செய்யணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், செய்யணும். என்ன சொல்றோம்? வாழாத எந்த சரம் அங்கீகரிக்கப்படாது, எந்த ஆண்டவர் கேட்டு வசனத்தை கேட்டு வேலை செய்யணும், செய்யணும், நன்மை செய்யணும். கீழ்ப்பெண்கள் இந்த கீழ்ப்பெண்களை கரமாக செய்யும் போது அந்த குடும்பங்களை காட்ட ஒரு செல்வ செழிப்பான கூட்டமாய் ஆசீர்வதிக்கிறார். கேட்கிற நீங்கள் ஆட்சியவான்கள் நல்லா இருக்கும்போது நிச்சயமா சொன்னேன், இந்த உண்மையான எதிர்காலம் பண்றோம். நீங்கள் எதிர்கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்காலத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். சரியா? பயன்படுத்துறோம். சங்கீதம் 81:10, சங்கீதம் 81:10 ஒரு நாளை கவனமாக வைத்துக் கொள்ளும். நன்மை வாயில இருக்கு, நலமாக பேசணும், நலமாக கனி ருசிக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. பயன்படுத்தணும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும், ஆண்டவருடைய வசனத்தை பயன்படுத்தணும். வசனத்தை எடுத்து மாற்றில வச்சு மனசுல வச்சு பயன்படுத்தணும். பிரச்சனை இருக்கலாம், இருக்கலாம், சூழல் இருக்கலாம். அந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும், எப்படி புஸ்தகத்தை ஏற்கணும். கர்த்தரின் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தரின் நான் அசைக்கப்படவில்லை. என் தேவன் எனக்கு பலன் என்று கர்த்தரின் ஆசீர்வதிக்கிறார். பரதேசத்தை விட்டுட்டு விட்டுட்டு அந்நிய தலைவர்களை விட்டு இப்படி வசனத்தை பேசும்போது உங்களுக்கு கேட்காமல் செழிப்பா இருப்பீங்க, வீடுகளை கட்டுவீங்க, நலமாக சுழந்து விடுவீங்க, பிள்ளைகள் நன்றாக இருந்தார்கள். உங்க வாயில இருக்கு. எந்த மனுஷனும் செய்ய முடியாது, எந்த சொந்தக்காரனும் செய்ய முடியாது, நீங்கள் கண்களை பயன்படுத்துங்க. இல்லாத விசுவாசம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் நாவை பயன்படுத்தணும், நாவை பயன்படுத்தணும். 2 அத்திமயமான நாவா பேசணும். உங்க நாவுல அந்நிய பாஷையில பேசிக்கொண்டிருக்கணும். பிசாசு நடுங்குமா, பிசாசு பயப்படணும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். அந்நிய பாஷையில தேவை பேசணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில தேவை துடிக்கணும். பேசுங்க, நடக்கும்போது வேலைக்கு போக, காலை போகும்போது, சமையல் போகும்போது, அந்நிய பாஷையில தேவனை பேசும்போது ரகசியங்களை பேசுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்களா? அந்த அபிஷேகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷையில அபிஷேகத்தை கற்றுக்கொள்ளுங்க. சமாதி கட்சி அந்நிய பாஷையில் சமம். அக்கினிமயமான நாவுகள் ஏற்றுக்கொள்ளுவோம்.
கடைசியில யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டார். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தை வெறுப்போம். யாக்கோப்பு கொள்வோம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாமும் நெருப்பிட்டான் அடிமை நெருப்பிட்ட உலகம் கண்படுத்தி ஆயுள் சட்டத்தை நரக அக்கினியால் இருக்கிறது. செந்துக்கள் சாவுத்தகமான விஷம் நிறைந்தமா இருக்குது. அதனாலே நாம் தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின் தன் உண்டாக்கப்பட்டாலே சவிக்கிறோம். துதித்தலும் சவித்தலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பும் தண்ணீரும் சுரக்குமா? சாகமான வார்த்தை வாயில வரவே கூடாது. வார்த்தைகளை பேசவே கூடாது. பேசக்கூடாது. என்ற வார்த்தையை பேசக்கூடாது. இல்லாதவர்களை இருக்கிற தேவையை பேசணும். ஐஸ்வர்யமாக இருக்கிறேன். அனைவரும் சாதிகளுக்கு கடன் கொடுக்கிறேன். நான் இப்பொழுது அப்படி இல்லாம இருக்கலாம். இனி நான் அப்படி இல்லை. எதிர்காலத்தில் கொடுத்த ஒரு பென்ஷன் இருக்கணும். எதிர்காலத்தை கொடுத்த பென்ஷன் இருக்கணும். விஷம் இருக்கணும். கிருதிகால வாழ்க்கை ஒரு பென்ஷன் உள்ள பென்ஷன் நிறைந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்க போறது கிடையாது. காலத்தை நீங்கள் தான் பயன்படுத்தணும். காலம் கருத்து கரத்தில் இருக்கிறது. கருத்து காரியம் உங்களை பெரியவனாக்கோ எப்போது நம்ம தூய்மொழிந்து அடங்கி ஒதுங்கி இருக்கிறோம். சும்மா பேசக்கூடாது. சும்மா நண்பர்கள் உணர்வு சொல்லி பேசக்கூடாது. நல்ல நம்ம ஆய்வுக்குரிய வாழ்க்கையில நம்ம குடும்ப கஷ்டங்களை வேதனைகளை குறைகளை அஞ்ஞானிகளை சொன்னா ஆச்சரியம் பேசக்கூடாது. நம்ம கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் சரியில்லாம இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். நம்ம ஜபம் பண்றோம் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு கிழிச்சுட்டு நம்ம அஞ்ஞானிகிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்லக்கூடாது. கடன் கேட்கக்கூடாது. கடன் கேட்கக்கூடாது. நம்ம தேவனை சிரிக்கிறவர்கள், தேவனை ஆலோசிக்கிறவர்கள், நம்ம வாயை பார்த்து நம்ம செய்திகளை பார்த்து ஏழாவதாக நீங்கள் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பரிசுத்தம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 4:28 சீன ஊற்று பாக்கியவான்கள் விசுவாசிக்கிற இருதயத்தை காத்துக்கொள்ளணும். திருவத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம செய்தியில காத்துக்கொள்ளணும். நீங்கள் செயல் பண்ணணும். நீங்கள் உங்கள் கண்களை பயன்படுத்தணும். நீங்கள் உங்கள் கால்களை பயன்படுத்தணும். நீங்கள் உங்கள் கைகளை பயன்படுத்தணும். இந்த நாயை பயன்படுத்தணும். உங்க நாவை பயன்படுத்தணும். உங்க இருதயத்தை பயன்படுத்தணும். நீங்கள் இத்தனை பயன்படுத்தினாக்கா ஆதி ஆத்மா சரீரம் ஆசீர்வாதமா இருக்கும், சுகமா இருக்கும், தீர்வாய் சோறு கூட இருக்கும். ஆத்மா சரீரத்தை பயன்படுத்தணும், பாதுகாத்துக்கணும், வசனத்துக்குள்ள காத்துக்கொள்ளணும். யார் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்த உலகத்துல நான் சொல்றேன், உதவி என்பது யாருமே செய்ய மாட்டாங்க. எந்த மனிதனும் செய்ய மாட்டான். யார் உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னா இயேசுக்குள் வாழுகிற வாழ்க்கை, வாழ்க்கை, கவனமாக சிக்காதபடிக்கு, வியாதியில சிக்காதபடிக்கு, மரணத்துல சிக்காதபடிக்கு இருக்க வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்துக்குள் வாழ்க்கை, வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உலக சினைகளும் தீமையை தவிர நன்மையை தவிர
இந்த கையில கொடுக்கப்பட்ட வேதத்திற்காகவும் நீங்களும் என் தேவனும் நானும் என் வேதத்திற்காகவும் நானும் என் வேதத்திற்காகவும் நானும் என் தேவனும் நீங்கள் ஒரு வாழ்க்கை. இயேசு சொன்னார், பிதாயனை தனியில் இருக்கப்படவில்லை, நாங்கள் விரும்புகிறோம் நீங்களாக இருக்கிறோம் சொன்னாங்க. நீங்கள் இந்த உலகத்துல சமூகமாக வாழ வேண்டுமா, பாதுகாப்பாக வாழ வேண்டுமா, வாழ வேண்டுமா, நீங்கள் ஆச்சரியமாக இருக்க வேண்டுமா, உங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஆச்சரியமாக இருக்க வேண்டுமா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆச்சரியமாக இருக்க வேண்டுமா, நீங்கள் தேவைக்கு பேசப்படணும், தேவைக்கு அமர்த்தப்படணும். அப்படி இருக்கும் மட்டுமே அருமையான சகோதரர் சாய் சுந்தரன் கடுமையாக உழைப்பாளி. இரவு நேரத்தை தியானிப்பார்கள். கஷ்டம், பயங்கரமான சோதனையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், வேதனையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், பாலியல் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசித்தார்கள். கணவனை கொடுத்தார், ஒரு பிள்ளைகளை கொடுத்தார். எல்லா கணவன் பிள்ளைகள் யாருமே சிந்திக்க மாட்டார்கள். இந்த அம்மா மட்டும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மறைக்கல உட்கார்ந்து தினம் வேதத்தை வாசிக்கிறது, குறிக்கிறது, சிந்திக்கிறது, துதிக்கிறது, பிள்ளைகளை காப்பாங்க. வீட்டுல அழகிய சொன்ன வார்த்தை, நான் அறைக்கில இருந்தால் எங்களுக்கு நல்லது, நானும் உங்களோட அறைக்கில வெளியே வந்தால் நீங்கள் நான் அறைக்கில இருந்ததுனால இன்னைக்கு உலகம் அவருடைய சோதனைகள் வெளிவரப்படுகிறது. அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்க ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், நீங்க கையில இருக்குது. அல்லையா? அப்ப நீங்கள் உத்தரவாதம் ஒரு அடைஞ்சு ஒரு சித்தத்தை அறிந்து தேவங்கள் அபிஷேகம் நிறைஞ்சு வரும். தேவங்களை செபிப்போம். நல்ல நன்றி சபை பிரிவர்களை ஆசீர்வதற்காக நன்றி. வார்த்தைக்காய் நன்றி. மனுஷன் 54 மாத்திரமல்ல, சொல்லி மக்களை சொல்வர்கள், வாலிபர்கள், முதியவர்களை ஆசீர்வதிங்க. மந்தை பெருகுவதற்கு மனிதர்கள் பெருக நாளுக்கு நன்றி. அதிசயங்களை காணும் கண்களை நன்றி. விசுவாசம் கிரியாக விசுவாசம் சென்றவர் சொல்லி விசுவாசத்தை கற்றுக்கொண்ட நன்றி. சிந்தனை பயன்படுத்த உதவி செய்யும். உதவி செய்யும். எங்கள் கரத்தை பயன்படுத்த உதவி செய்யும். எங்கள் கால்களை பயன்படுத்த உதவி செய்யும். எங்கள் நாளை பயன்படுத்தி நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று அனைவருக்கு ஆசீர்வாதம் இருக்க, இந்த ஆசீர்வாதம் இருக்க, இந்த சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் இருக்க, தேசத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி அபிஷேகம் பெரியவர், பெரியவர், எங்களுக்கு கரிசனை எங்கள் தேசத்தை அபிஷேகம் எல்லா கட்டைகளும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகி மறைவிட்டோம். இயேசுவின் நாமத்திலே விலகி மறைவிட்டோம். இயேசுவின் நாமத்திலே பேரை காட்சி கடன் பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம். தனித்திரை பிசாசை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம். சபித்து கட்டுகிறோம். கீழ்ப்படியான ஆவிகள், ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், ஆபத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். சமூகத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். நன்மை செய்யும்படி, நமக்கு வாழும்படி, விசுவாசிக்கிறோம். வார்த்தையை விசுவாசிக்கிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம். உண்மை அறிக்கை செய்கிறோம்.
பெரியவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடாத நன்றி சகல கிறிஸ்தவர்களும் இந்த எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்திலே விதித்து கழிந்து கொள்கிறோம். எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். செழித்த இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அதை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துணிக்கான மைமெல்லாம் ஒரு வெளிச்சத்தை செலுத்துகிறோம். எங்கள் வீட்டு இருக்கிற இயேசுவின் நாமத்திலே செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளத்திலே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய சொல்லி சந்தோஷமும் சந்தோஷமும் காலங்களிலும் எந்த வீட்டிலும் தங்கியிருப்பதாக. God bless you. God bless you. God bless you.